Good morning, students. In previous class, we learned about what is measurement, then fundamental quantities, derived quantities, and their units, and also learned about volume. What is volume? The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. வால்யூம்னா என்னது? சர்ஃபேஸ் ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணி போது கிடைக்கிறது என்னது? வால்யூம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப். இந்த வால்யூம் இருக்குல்ல, அதோட எஸ்ஐ யூனிட் என்னது? கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப். தென் வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸு. நம்ம எப்படி ஏரியாவில் வந்து ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம்ல. ஃபஸ்ட் ஒன்று ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ், செகண்ட் ஒன்று என்னது? இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸு. அதேமாதிரி வால்யூம்லேயும் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸு. தென் the volume of regularly shaped objects can also be determined using the approximate ஃபார்முலா. நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருந்துச்சு இல்லை? ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்லப்பா, ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ரெகுலராக வால்யூம் இருக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட வால்யூமை வந்து என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். Then volume of regularly shaped objects. First one cube. கியூபோட டயக்ராம் இது. தென் அதோட வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. சைடு வந்து ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஏ கியூபு. தென் கியூபாய்டு. கியூபாய்டோட டயக்ராம் என்னது? திஸ் ஒன். அதோட வால்யூமை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு எல்பிஹெச். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு எல்பிஹெச். தென் ஸ்பியர். ஸ்பியரோட டயக்ராம் இது. ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் கியூப். 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் கியூப். நம்ம ரேடியஸ்னால் என்னது? ஆர் சொல்லியிருக்கோம். அதோட சிம்பிள் 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப். இது வந்து என்னது? ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறக்கூடிய ஃபார்முலா. தென் சிலிண்டர். சிலிண்டரோட டயக்ராம். வால்யூம் ஃபார்முலா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதெல்லாம் என்னது? ரெகுலர் ஷேப் இருக்குது, அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறவுடைய ஃபார்முலா தான் இது. கியூபுக்கு வந்து வால்யூம் ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ கியூபு. கியூபாய்டு. அதோட ஃபார்முலா லென்த்து இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. எல்பிஹெச். தென் ஸ்பியர். ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் கியூபு. 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். ஸோ 4/3 பை ஆர் கியூபு. தென் சிலிண்டர். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். பை ஆர் ஸ்கொயர். இதில் என்னப்பா? வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடியது. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். Then volume of irregularly shaped objects.
As we discussed earlier, for the case of area, there are no formulae to determine the volume of irregular shaped objects. நம்ம எப்படி ஏரியாவில் வந்து irregular ஷேப் இருக்க கண்டுபிடிக்க முடியாதோ, ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதோ, அது மாதிரி என்ன வால்யூம்லேயும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது ஃபார்முலா யூஸ் பண்ணி. For each such cases, their volume can be determined using a measuring cylinder and water. அதோட வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா irregular shaped ஆப்ஜெக்ட்ஸுக்கு? The volume can be determined using a measuring cylinder and water. மெஷரிங் சிலிண்டரையும் வாட்டரையும் யூஸ் பண்ணி irregular shaped ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு வால்யூமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Then volume of liquids. Volume of liquids. Liquids also occupy some space and hence they also have volume. நம்ம என்ன சொல்லிக்க ஆல்ரெடி தெரியும் சரியா. வால்யூம்னானது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதோ அதான் என்னது அதோட வால்யூம். இதில் நம்ம லிக்யூட் எடுத்துட்டோம்னா லிக்யூட் ஆல்சோ ஆக்குப்பை சம் space and hence they also have volume. But liquids do not possess any definite shape. லிக்யூட் வந்து என்ன செய்யும், ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும், அதான் அதோட வால்யூம் சொல்கிறோம். ஆனால் do not possess any definite shape, அதுக்குன்னு என்னது டெஃபினைட் ஷேப் கிடையாது. So the volume of a liquid cannot be determined as in the case of solids. இப்போ சாலிட்னால் அதுக்குன்னு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், ஆனால் லிக்யூடுக்கு வந்து பர்டிகுலர் ஷேப் கிடையாது. அதான் என்ன சொல்கிறேன், the volume of liquid cannot be determined as in the case of solid. சாலிட் மாதிரி என்ன செய்ய முடியாது, வால்யூம் ஆஃப் லிக்யூடை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. When a liquid is poured into a container, it takes the shape and the volume of the container. When a liquid is poured into a container, it takes the shape and volume of the container. நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து லிக்யூடை வந்து எடுக்கிறோமோ அதை என்ன செய்யும், அந்த லிக்யூடோட ஷேப்பாக மாறும். லிக்யூட் இஸ் poured into a container. நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து நம்ம லிக்யூடை எடுக்கிறோமோ it takes shapes and the volume of the container. அதை என்னது நம்ம அந்த லிக்யூடோட ஷேப்பாகவும் அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதை வந்து வால்யூமாகவும் மெஷர் பண்ணுவோம். The volume of any liquid is equal to the space that it fills. The volume of any liquid is equal to the space that it fills and it can measured using a measuring cylinder or measuring beaker. நம்ம என்ன செய்வோம், வால்யூம் ஆஃப் எனி லிக்யூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ். நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்தோம்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதோ சரியா, அதான் என்னது அந்த லிக்யூடோட வால்யூம். அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், மெஷரிங் சிலிண்டர் இல்லைன்னா மெஷரிங் பீக்கரை வச்சு யூஸ் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். இந்த மேக்ஸிமம் volume of liquid that a container hold is known as the capacity of the container. The maximum volume of liquid that a container can hold is known as the capacity of the container. அது எவ்வளோ மேக்ஸிமம் வால்யூமை வந்து ஃபில் பண்ணுதோ அதான் அந்த கண்டெய்னரோட என்னது கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். கெப்பாசிட்டினா அது கொள்ளளவு. அது the volume of a liquid is equal to the volume of space it fills the container. The volume of a liquid is equal to the volume of space it fills in the container. Volume of the liquid வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, volume of space it fills in the container. லிக்யூடோட வால்யூம் தான் என்னது, அவ்வளோ அது கண்டெய்னரில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதான் என்னது ரெண்டு வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்யூட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் it fills in the container.
This can be directly observed from the readings marked in the measuring containers. இதை நம்ம என்ன செய்ய முடியும், டைரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஏன்னா அதில் என்ன அது ரீடிங்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. டைரெக்ட்லி அப்சர்வ்டு ஃப்ரம் த ரீடிங்ஸு மார்க்டு in the measuring container. For example வந்து 1000 ml கண்டெய்னரில் வந்து நம்ம 500 ml வாங்கினோம்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ml வந்து கரெக்டாக அந்த ரீடிங்ஸ்க்கு நேராக என்ன செய்யும், மார்க் பண்ண முடியும். நம்ம அதை 500 மெஷர் பண்ண முடியும். ஓகே, if we notice the measuring cups given in the figure carefully, we can observe that the readings are marked in the unit of ml. அந்த கண்டெய்னரில் வந்து என்ன யூனிட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க, ml. இந்த ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் மில்லி லிட்டர். இது வந்து என்னது, மில்லி லிட்டர் தான் என்னது, ml மார்க் பண்ணியிருக்காங்க. தென் டென்சிட்டின்னு என்னது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 6th ஸ்டாண்டர்டில். அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவோம், பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன், டென்சிட்டி. டேக் வாட்டர் இன் எ பீக்கர் அண்ட் ட்ராப் an iron ball and a cork bowl into the water. What do you observe? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேக் வாட்டர் இன் எ பீக்கர், ஒரு பீக்கர் எடுத்து அதில் வாட்டரை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் ட்ராப் ஆன் அயன் பால், அதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அயன் பாலையும் காக்கு இருக்குல்ல, அது ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ராப் ஆன் அயன் பால், அயன் பாலையும் காக்கு ரெண்டையும் போடும்போது என்ன செய்யுது, வாட் டு யூ அப்சர்வ்? இந்த அயன் பால் சிங்க்ஸு அண்ட் காக் ஃப்ளோட்ஸு. அயன் பால் என்ன செய்யும், சிங்க்ஸ்னால் அது உள்ளே இறங்கிடும், உள்ளே வந்து டிப் ஆகிடும், கீழே அடியில் போயிடும், அந்த பீக்கருக்கு வந்து அடியில் போயிடும். இந்த காக் ஃப்ளோட்ஸ், இந்த காக்கு என்ன செய்யும், ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். காக்கு வந்து ஃப்ளோட்டு, மிதக்கும். காக்குன்றது என்னது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சரியா? மரக்கட்டை இருக்கு இல்லையா, அது. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய்? If your answer is heavy objects sink in water and lighter objects float in water. இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அது என்னது வாட்டரில் வந்து உள்ளே வந்து என்ன செய்யும், மூழ்கிடும். ஆனால் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன செய்யும், வாட்டரில் மிதக்கும். தென் why does a metal coin sink in water whereas such heavier wooden log floats? These questions can be answered when we understand the concept of density. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அயன் பாலையும் காக்கையும் வச்சு சொல்லியிருக்கோம்ல, இதில் அயன் பால் வந்து டிப் ஆகும், அயன் பால் வந்து சிங்க் ஆகும். சரியா? வாட்டரில் வந்து காக் வந்து என்ன செய்யும், ஃப்ளோட் ஆகும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டல் காயின் இருக்குல்ல, காசு, அதையும் ஹெவியர் உட்டன் லாக்கில் என்னது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செய்யும், மெட்டல் காயின் தான் சிங்க் ஆகும். ஏன்னா மெட்டல் காயின் வந்து உட்டன் லாக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யும், மெட்டல் காயின் தான் வெயிட்டாக இருக்கும். சரியா? இது வந்து மெட்டல் காயின், இது வந்து என்னது, காக்கு. லைட்டர் காயின் சிங்க்ஸ் while heavier wooden log floats. லைட்டர் காயின் காசு வெயிட் வந்து என்ன செய்யும், லைட்டாக வெயிட், காசு வெயிட் வந்து கம்மியாக தானே இருக்கும், அது வந்து என்ன செய்யும், சிங்க் ஆகுது. while heavier wooden log float, இது வந்து என்னது, உடன் லாக் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
We observe that a wooden block occupies more volume than the iron ball of the same mass. Also, we observe that a wooden block is lighter than the iron block of same size. புரியுதா? The lightness or heaviness of a body is due to density. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? Density. Lightness or heaviness of a body is due to density.